அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த நல்ல அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க யார் என்றால் பூமியில் அடக்கமாகவும் பணிவாகவும் இருப்பார்கள். அப்புறம் அவங்கள்ட்ட என்ன இருக்காது, அவங்கள்ட்ட வீணான பெருமைகள் இருக்காது, அவங்கள்ட்ட ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த அகம்பாவம் ஆணவம் என்பது இருக்காது, அவங்கள்ட்ட திமிரு இருக்காது, அவங்கள்ட்ட வீம்பு இருக்காது, அவர்களிடத்துல கோபங்கள் இருக்காது, பொறாமைகள் இருக்காது, வஞ்சகமான குணம் அந்த எண்ணங்கள் அவர்களிடத்துல இருக்காது, மாறாக அவர்களிடத்துல பணிவு இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க பணிவா இருப்பாங்க, அவங்க அடக்கமா இருப்பாங்க. இந்த பணிவும் அடக்கமும் எந்த அடியான்கிட்ட வந்துருச்சோ அந்த அடியானுடைய துவாவை அல்லாஹ் கூப்பிடுகின்றான். அந்த அடியானுக்கு தேவையானதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் பேசுகின்றான். அது மட்டும் அல்லாமல் அடுத்து அல்லாஹ் சொல்றான்,